நம்ம வந்து வாலாஜாவில் மிஸ்டர் செந்தில் கணேசன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ண வீடு தான் இது. ஸோ இந்த வீடோட ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட் ஷேடில் இருக்கும். வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஒரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கும். விண்டோஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற மெயின் டோர் ஆகட்டும், இந்த பூஜை டோர் ஆகட்டும், பெட்ரூம் டோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே டீக்வுட் ஃபினிஷில் பண்ணியிருப்போம். பூஜை ரூம் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கண்டெம்பரரி, அதாவது மாடர்ன் டிசைன் ஆஸ் வெல் அஸ் கிளாசிக்கல் டிசைன் கலந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே ஹாலோஸ் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் வரும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இப்போ இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரோட இது வந்து லிவிங் கம் டைனிங் ஏரியா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங்லேருந்து ஃபுல் ஓப்பன் டைனிங் வந்து நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ அது வந்து ஓப்பன் டைனிங். இது வந்து பால்கனி. இப்போ இந்த இங்கே வந்து எஸ்எஸ் அண்ட் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்கு ரெண்டும் தனித்தனியாக இருக்குன்னா, இங்கே ஒரு கர்வ் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தா தெரியும், ஒரு கர்வ் மாதிரி எலிவேஷனில் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த பக்கமும் ஒரு கர்வ் மாதிரி போகும். ஸோ அதனால் இங்கே தனியாக இதுக்கும் சேஃப்டி கொடுத்துருக்கோம், அதுக்கும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் பில்டிங்கோடைய 75% ஃபுல்லாகவே இதில் தான் கவர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இது ஆக்சுவலாக டிசைன் பண்ண இன்டீரியர் ரெண்டரிங் வியூவில் நாங்கள் காமிப்போம். இது ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போர்ஷனுக்கு நம்ம க்ரீனும், குறிப்பிட்ட ப்ரொப்போர்ஷனுக்கு பிங்க். ஸோ இதே சிமிலாரிட்டிக்காக அந்த வார்ட்ரோப்லேயும் வந்து இந்த சில்ட்ரன் பெட்ரூம்ங்கிறதுனால அந்த பிங்கை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சில்ட்ரன் பெட்ரூம்லேருந்து நம்ம ஹாலுக்கு போகலாம். ஸோ நான் ஏற்கனவே பெட்ரூமில் சொன்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ப்ளூ வந்து அந்த பக்கம் வந்து டைனிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டும் வந்து டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா லோவர் ஃபினிஷில் ஒரு மைக்கா கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஹாலுக்கு ஆப்போசிட் வால் வந்து டயக்னலி ஆப்போசிட் வால் இதுதான். ஸோ இதில் வந்து நமக்கு அதே கலர் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சூழலில் கிச்சன்லேயே பூஜை ரூம் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு வந்து டார்க் க்ரீன் கலர் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஸோ இந்த பூஜாக்கு நம்ம மைக்கா வந்து இது ஹை கிளாஸி ஒயிட் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லேமினேட்ஸ்லேயே கொஞ்சம் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருப்போம். மேலே வந்து லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து நம்ம டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருப்போம். கீழே ஓவன் வைக்கிற இடம். ஸோ இதில் இருந்து ஹீட் எஸ்கேப் ஆகிறதுக்காக இங்கே வந்து ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இது வந்து டால் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம் வித் மஸ்கிட்டோ மெஷ் டீக்வுட் ஃபினிஷ். இது வந்து பெட்டுடைய பேக் பேனல். இது பார்த்திங்கன்னா திருப்பி ஹை கிளாஸி ப்ளூ கலர் லேமினேட்லேயும், இது வந்து ரொம்ப லைட் பீச் வுட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டோட பேக் பேனல் இது. ஸோ காட் இங்கே வர்றப்பையும் பார்த்திங்கன்னா ஹை கிளாஸி ஒயிட்டு ப்ளஸ் வுட்டு ப்ளஸ் இந்த ஸ்கை ப்ளூ, இந்த 3 காம்பினேஷனில் நமக்கு வரும். இந்த டிசைனில் காட் போட்ட பிறகு கம்ப்ளீட் ஆன பிறகு எப்படி இருக்குங்கிற ரெண்டட் வியூவும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி இது எப்படி வந்திருக்கு, டிசைன் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த பில்டிங் டிசைன் இன்டீரியர்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடியே முடிச்சிட்டோம். ஒரு ரூம் வர்றது எப்படி வரும் எல்லாமே 360 டிகிரிஸில் ஃபுல்லாகவே வந்து கிளைண்ட் பார்த்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி வில்லா அந்த மாதிரி நம்ம போகிறப்ப ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கும்.
ஸோ பட்ஜெட்டும் ப்ரீ பிளான்டாக இருக்கும், மெட்டீரியல் செலெக்ஷனும் ப்ரீ பிளான்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வந்து நிறையா சேவ் பண்ணலாம். இப்போ நிறையா பேர் வந்து லேபர் டிலே அல்லது வந்து லோன் அல்லது ஃபினான்ஷியல் இதனால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆகுது அப்படின்னு நமக்கு எப்பயுமே ஒரு ஃபீல் இருக்கும். பில்டர் சைட்லேருந்து இருக்கும் அல்லது கிளைண்ட் சைட்லேருந்து கேஷ் ஃப்ளோ தான் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும். பட் இதெல்லாம் மீறி நம்ம டிசிஷன் எடுக்கிறதுனால தான் ஒரு பில்டிங் வந்து லேட் ஆகுது. ஏன்னா டிசிஷன் எடுக்க ஒரு டிசிஷன் எடுக்க டைம் ஆகும். அந்த டிசிஷன் முடிச்சுட்டு தான் அடுத்த செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படி போகும். அதுக்கப்புறம் தான் கார்பெண்டர், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி போகும். பேப்பர் ஒர்க்கு டோட்டலாக நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி லக்ஸூரியஸ் வில்லாஸ்லாம் பண்ணுறோன்னா அப்புறம் 1.5 வருஷம் ஆகுதுன்னா அந்த டைமை நம்ம குறைச்சி 8 months 7 months அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ பேப்பர் ஒர்க் நம்ம முன்னாடியே பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ கட்ட பிளான் பண்ணுறது வந்து அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. முன்னாடியே பிளான் பண்ணுற மாதிரி அது வராது. பேப்பர் ஒர்க்கில் முன்னாடியே பிளான் பண்ணுறதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம முன்னாடியே பேப்பர் ஒர்க் ஆரம்பிக்கிறோம். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பித்து எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போ என்னென்னா கார்பெண்டர்ஸ்க்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம், மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடலாம், எலக்ட்ரிஷியன் கொடுத்துடலாம், ப்ளம்பர் கொடுத்துடலாம், எலிவேஷன் பாட்டுக்கு போகும், சிவில் ஒர்க் போகும், எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிளியராக இருக்கும். ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே இன்டீரியர் கூடிய லேமினேட் கலர்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து குயிக்காக முடிச்சிடலாம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். பட்ஜெட்டும் வந்து க்ளீனாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் வந்து எங்களுக்கு டைமும் வந்து